பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை படிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புற சீமையின் மேல் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த கடைசி வரியெல்லாம் சேர்ந்து படிப்போம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னொரு முறை சொல்லலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை படைத்த பரலோகத்தின் பிதாவினுடைய அற்புதமான வார்த்தை எங்களோடு இடைபட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இங்கு அமர்ந்திருக்கிற மேன்மை தங்கிய உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய சாட்சியின் வசனத்தோடு ஜனங்களோடு இடைபடுங்கப்பா. நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு அசைவாடுகிறது. எங்களை அதிகம் நேசிக்கிற பிதா, எங்களோடு உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர், எங்கள் கையில் பொக்கிஷமாய் கொடுத்த உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற வேளை இது. கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தாவீதை குறித்து எழுதப்பட்ட நல்ல வரிகள் இது. தாவீது யார் அப்படி என்றால், சுருக்கமாக நீங்கள் பைபிளை படித்த அதனுடைய ஷார்ட்டாக சம்மரியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு யூதன்தான். அவர் கலிலேயா கானான் தேசத்தில் பிறந்த ஒரு மனிதர். அவங்க அப்பாவுக்கு இவர் 7வது பிள்ளை. 6 பிள்ளைகளையும் அவன் தகப்பனும் தாயும் அதிகம் நேசிப்பார்கள். அவங்க தகப்பன் நேசிப்பார். இவன் 7வது மகன். தாயினுடைய அன்பையும் தகப்பனுடைய அன்பையும் குழந்தை பருவத்திலேயே, ஏன் கற்பத்திலேயே அவன் இழந்தவன். அதனால தான் சங்கீதங்களை படிக்கும் பொழுது தாவீது எழுதுவார், ஆண்டவரே நான் பிறக்கும் பொழுதே உம்மது சாயலில் விழுந்தம்பார். அது சங்கீதத்தை படிக்கக்கூட எலும்பு உருவாவதுக்கு முன்பதாகவே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்வார். அப்படி என்றால் அவங்க அப்பா இவனுடைய கருவையே சந்தேகப்பட்டவர். குழந்தை பருவத்திலிருந்தே குடும்பத்தின் அன்பை இழந்த தாவீது அவனை ஆடு மேய்க்க விட்டுவிட்டார்கள். ஆனால் அவன் ஆடு மேய்க்க அவனை விட்டாலும் தனக்கு இருக்கின்ற அந்த பர்சனாலிட்டியை தாவீது விடலை. நம்மளுடைய ஜெயம் எங்கே இருக்குன்னா, நமக்கு பல நெருக்கடி வரலாம், நம்முடைய பர்சனாலிட்டியை விட்டுடக்கூடாதுன்னு தாவீதுடைய வரலாறை படிக்கும் பொழுது நமக்கு நன்கு தெரியும். அவர் சொல்கிறார், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, என் கையில் கொடுத்த அந்த பொறுப்பை, அந்த ஆடுகளை அது கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக அவைகளையும் நான் கிழித்து போட்டேன் என்று சொல்லி அவரை குறித்து என்ன பைபிள் சொல்லுகிற அடையாளம், தாவீது பேர் பெற்றவனாக இருந்தான். சுரமண்டலம் வாசிப்பதில் கை தேர்ந்தவன். அப்போவே இசையில் அவன் 7 பேருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். பேரழகான் தாவீது, சௌந்தரியம் உள்ளவன். இவைகளெல்லாம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடைப்பெயர்கள். இவ்வளவுக்கும் தாய் தகப்போட அன்பு இல்லை. வனவாசியாய் காட்டிலே கடந்தவனுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய கிருபைகளை கொடுத்துருக்கிறார். இதை தியானிக்க கூட நமக்கு என்ன நினைப்போகிறோம், நமக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் வச்சு தான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? நமக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த தாவீது பல பாதைகளை கடந்து வந்தான். கோலியாத் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை, ஒரு பெரிய ஒரு வில்லனை முழு இஸ்ரவேல் தேசமும் வேடிக்கை பார்க்க, நம்ம எப்படி வேர்ல்டு கப் கிரிக்கெட் பார்க்குறோமோ, ஃபைனல் மேட்ச் பார்க்குறோமோ, அதே போல் ஃபைனல் மேட்ச் மாதிரி கோலியாத்தை அட்டாக் பண்ணுறார். அப்போ முழு இஸ்ரவேலும் வேடிக்கை பார்க்கிறது.
தாவீதனுடைய அந்த டிப்ஸை, யுத்த கலையை பார்த்து பிரமிக்கிறார்கள். அடித்து கோலியாத்தை தூக்கின உடனே சவுல் ராஜா கூப்பிட்றான், தாவீதை கூப்பிடு, நீ யாருப்பா, நீ யாருடைய மகன் நீ அப்படி என்று அழைத்து தன்னுடைய மகளையே அவனுக்கு பரிசாய் கொடுக்கிறான். காட்டில் ஆடு மேய்த்தவன், 7 பிள்ளைகளை பெற்ற அவங்களுடைய தகப்பன் ஈசாய், இவனை நேசிக்காதபடி ஒதுக்கப்பட்டவன், ஒரே அடியில் இவனை ராஜா விட்டு மருமகனாக கர்த்தர் மாத்துறார். பைபிளை படிக்கக்குள்ள நமக்கு பல சிந்தைகள் வரும். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ சாதாரண லெவலில் இருப்பீங்க. நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், ஒரே அடியில் கர்த்தர் உங்களை தூக்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவர் தான் கர்த்தர். கர்த்தருக்கும் மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்படியே நீங்கள் தனிச்சு இருப்பீங்க, அன்பில்லாமல் இருப்பீங்க, வனாந்தரத்தில் இருப்பீங்க, மிருகங்களோடு சஞ்சரிப்பீங்க, ஒரே அடியில் தூக்கிடுவார். அப்படி தூக்கி வச்ச அந்த சவுலுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் உண்டு. சவுல் 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சவுல் வர 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 தாவீது பலத்தான், விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5:10 விருத்தி அடைந்தான், வளர்ந்தான். இவைகளெல்லாம் பைபிளில் இருக்கிற வாக்கு தத்துவம். இவ்வளோ பெரிய பலமுள்ள ஒரு நபர் பைபிளில் வார்த்தைக்கு 4ஆம் வசனம் 30-44 எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். என்னடா இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு வந்த சோதனை அப்படிம்பாங்க. சேர்ந்து பசந்த பாருங்களேன். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவ்வளோ பெரிய அழுகை. அழுகைக்கு பல காரணம் இருக்கும். பல காரணம் இருக்கும். ஏன் அழுதான்னு தெரியுமா? நீங்கள் அடுத்த 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது பெலிஸ்தியர் அவனே சவுலுக்கு பயந்து ஒரு பட்டணத்தில் தனியாக இருக்கிறான் அவனோட டீமோடு. பெலிஸ்தியர் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அவனை துரத்திக்கிட்டு போகிறான். துரத்திக்கிட்டு போயிட்டு எல்லாரும் வீட்டு கொண்டு வரான். போயிட்டு ஒரு யுத்தம் முடிஞ்சுது அப்படின்னு சொந்த இடத்துக்கு வரான். பார்த்தா அவன் குடியிருந்த அந்த இடத்துல அமலேக்கியர் என்கின்ற இன்னொரு கூட்டம். என்னை கவனிக்கணும். வாழ்க்கையில் குடும்பம் பண்ணுகிற ஒரு போர்க்களத்தில் வாழுகிற நம்முடைய ஜனங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, படிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய பகுதி இது. ஒரு யுத்தத்தை பெலிஸ்தியர் அட்டாக் பண்ணிட்டு திரும்பி வரான் சொந்த இடத்துக்கு. வீட்டை பார்க்குறான். மனைவிகளை காணும். எல்லாம் 2-3 மனைவிகள் எல்லாருக்கும். பிள்ளைகளை காணும். தன்னோடு கூட இந்த ஜனங்களை காணும். பார்த்தா திடீர்னு அமலேக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு பட்டணத்தை கொளுத்தி விட்டுட்டான். பார்த்தா வீடு வாசல் எரிஞ்சு கிடக்கு. எப்படி இருக்கும்? அடிமேல அடி. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பட்ட காலிலே படுது, சுட்ட புண்ணிலே சுடுதுன்னு. அடிமேல அடி விழுந்த உடனே இப்போதாண்டா ஒருத்தனை ஜெயிச்சுட்டு உள்ள வர்றதுக்குள்ள அடுத்த அடி விழுதே அப்படி என்று சொல்லி என்ன செய்யலான்னு யோசிக்கிறான். அப்போ கூட இருந்த ஜனங்களை என்ன செய்யணும்? தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கூட இருந்த ஜனங்க எல்லாரும் தாவீதை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வழி எங்கே ஒரு மனுஷன், ஒரு மாவீரன், பராக்கிரமசாலி அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான்னா எதிரி நினைத்தான் பயப்பட மாட்டான். எதிரி தான் எந்த காலமும் இருக்கிறானே, எதிர்ப்பு எந்த காலமும் வரும். ஆனால் இப்போ ஒரு யுத்தத்தை நடத்திட்டு வரேன், நீ கண்ணால் பார்க்குற. அடுத்தது ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கணும். இன்னொரு கூட்டம் நம்ம பட்டணத்தை கொளுத்தி விட்டுட்டு போயிட்டான். எல்லாம் தீக்கரை ஆயிடுச்சு. ஆண்கள், பெண்கள், சிறியோர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ நம்ம படித்தோமே இந்த வசனத்தில், பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ தாவீதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க அத்தனை பேருமே தாவீதுக்கு விரோதமாய் அவனை பேசி அவனை மனமடிவாக்கிட்டாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அழுகை என்பது எல்லாருக்கும் வருவதில்லை. அழுகைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அழுகை என்பது அது ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு, ஒரு சரீரத்தின் உணர்ச்சியின் வெளிப்பாடு. அது அழுகைக்கு பல காரணங்கள் இருக்கும். சோகம் வந்தால் அழுகை வரும். நம்மோடு நெருக்கமானவர்கள், பழகியவர்கள், நமக்கு உறவு முறையானவர்கள், இல்லாவிட்டால் துயர நிகழ்வுகள் நடக்கும்பொழுது நமக்கு ஒரு அழுகை வரலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் என்று சொல்வார்கள், அப்போவும் அழுகை வரும். கோபம் வந்தால் கோபத்தின் உச்சியில்
நம்ம ஆட்கள் அந்த காலத்தெல்லாம் பார்த்துருப்போம், பல்ல கடிச்சுக்கிட்டு டிமாட்ட கலகலன்னு அழுதுருவான். பயம் வந்தால், பதட்டம் வந்தால் அழுகை வரும். உடல் வலி, வலி வந்தால், உடல் வலியோ அல்லது மன வலியோ வந்தாலும் அழுகை வரும். அப்போ கண்ணீருக்கு பல காரணம் உண்டு அழுகைக்கு. இவர் அழுகை என்னென்னா, கூட இருந்தவனே நம்மளை நெருக்கிறான். நீங்கள் சங்கீதத்தை படிக்கும் பொழுது அடிக்கடி சொல்லுவார், என்னை பகைத்தவன் சத்துருவாக இருந்தால் நான் பொறுத்து கொள்வேன், என்னோடு போஜனம் இருந்தவன், என்னோடு பந்தி இருந்தவனே என்னை பகைக்கிறானே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி. வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழி என்னென்னா, எத்தனை முறை சத்துரு நம்மளை அட்டாக் பண்ணாலும் ஏற்றுக்கொள்வோம். நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை உரசும் பொழுது, நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நாம் நம்பினவர்கள் நமக்கு நேர் எதிர்மறையாய் செயல்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னென்னா, நான் ஒரு பெரிய பாரத்தில் இருக்கும் பொழுதே உடைந்து போன இன்னொரு குடும்பத்திற்கு போய் ஊழியம் செய்து அவர்களை ஆற்றுகிற இந்த பக்குவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரே என்று நான் கர்த்தருக்குள் என்னை மகிழ்ச்சியாய் நானே கருதுகிறேன். இதுதான் அந்த தாவீதினுடைய கண்ணீரின் நோக்கம். அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? இடந்தேடி அழுது முடிச்சுட்டு அடுத்த வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எங்கே? அமலேக்கியர்கிட்ட நெருக்கம், பெலிஸ்தியர்கிட்டையும் நெருக்கம், உள்ள ஆளுகிட்டையும் நெருக்கம். அந்த உள்ளாள் நெருக்கத்துக்கு பிறகுதான் பைபிள் சொல்லுகிறது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்துகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். யாரை கல்லல் அடிக்கணும்? தாவீதையே அடிக்கணும். ஏன் தெரியுமா? உன்னால தானே. இதான் இந்த உலகம். நீ அவனுக்கிட்ட சண்டைக்கு போகிற, இவங்கிட்ட சண்டைக்கு போகிற, அவன் கொள்கை ரீதியாக அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதை தான் தாவீதால் பொறுத்துக்க முடியலை. அப்போ பெரிய பெரிய கோலியாத்தை அடித்தவனுக்கு, அமலேக்கியன் அடித்தவனுக்கு, பெலிஸ்தியன் அடித்தவனுக்கு இவங்களை போட்டு தள்ளியவனு அழியாகும். எல்லாரும் போட்டு தள்ளிடலாம். ஆனால் போட்டு தள்ளலை. அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை பைபிள் இருக்கிறது, கவனிங்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை, ஆமேன் சொல்லுங்களேன். அங்கே தாவீது தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொண்டான். தாவீது தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொண்டான். பலன் என்பதற்கு பைபிளில் நூற்றுக்கணக்கான ஆதாரம் இருக்கிறது. விடிய விடிய தூக்கம் வரவில்லை, தூக்கம் வந்தால் தான் தூங்கலாம். டிக்ஷனரி திருப்பி பார்த்தா பல விதங்களில் பலத்தால் இடைகட்டி கொண்டான். இது சாதாரண ஒரு தியானம் அல்ல, தன்னைத்தானே பலத்தால் இடைகட்டி கொள்வது. அப்படி என்றால் என்ன பொருள்? நன்மையை செய்து தீமையை அனுபவிப்பது, கூட இருக்கிறவனே கல்லெறிவது. அதான் அங்கே இருக்கிற நிலை. அப்போது யாருக்கிட்டையும் முறையிட முடியாது, தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொள்ளுவது. பலம் என்பது என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தேன். 2 ஃபிட்னஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இன்னொன்று மென்டல் ஃபிட்னஸ். மென்டல் மெல்ட் ஆகிடும், மனம் உருக ஆரம்பிக்கும். அப்பொழுது நீ எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் பலவீனப்பட ஆரம்பிப்பாய். இதுதான் அதில் இருக்கிற பெரிய ஒரு காரியம். இப்போது போன வாரம் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம். பட்டவத்தில் இருக்கிற பெண்ணும் திருப்பங்கூரில் இருக்கிற மாப்பிளையும் 10 வருடம் காதல் செய்கிறார்கள். இது செய்தி, இவைகள்தான் செய்தி, தேசத்தின் செய்தி. இதுதான் தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொள்ளுகிற விஷயம் என்பது சாதாரண காரியம் இல்லை. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் பிரசங்கம் பண்ணின, நான் படித்த கல்லூரியில் எனக்கு ஜூனியராய் படித்த ஆலன் சுரேஷ் இன்று பணமாக அவன் சபையில் இருக்கிறான். இளம் ஊழியன், ஒரு 45 வயது இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் அண்ணன் இப்படிதான் மரித்தார், திடீர் மரணம். இளம் ஊழியர், நல்ல பாடி ஃபிட்னஸ் ஆனவர். நேற்றுக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு மிகுந்த பாரத்தோடு தான் வீட்டுக்கு வர. கண்கள் ஈரம் காயவில்லை, செய்திகள் எல்லாம் காதில் ரெங்காரம் விடுகிறது, மனம் குழம்புகிறது. தேசத்தில் என்ன நடக்கிறது? நல்ல வேளை நம்ம சபையை காப்பாற்றினோம் அப்படிங்கிற நிறைவு எனக்கு இருந்தாலும், ஒரு தலைவனாய் ஒரு தகப்பனாய் இருக்கிற என் உள்ளத்துக்குள்ள வருகிற செய்தியெல்லாம் எனக்கே வர வேண்டுமா எவ்வளவும்? அதை கேட்குறோம். அதை நினைக்கும் போது மிகுந்த பாரம், வலி. இங்கே கவனிங்களா, இப்போ இந்த உலகம் இப்போ எந்த 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 இதில் என்னடா ஹார்ட் அட்டாக்கா, ஹார்ட் மென்டல் ஃபிட்னஸ்ங்கிறமே, மனம்
தாவீது தன்னைத்தான் பெலத்தால், அப்போ பெலன் விடும் பொழுது நோய்வாய்ப்படுகிறான், சோர்வாகிறான். அந்த சின்ன கேப்பில் நம்ம பாடியில் இருக்க பலவீனம் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சின்ன கேப்பில் சாத்தான் உள்ளே வந்து உட்காருவான். மனசை விட்டுறாத, மனசை விட்டுறாதம்மா, தைரியமாக இரு, மனசை விட்டுறாத, மனசை விட்டுறாதம்மா. ஏன்னா மனம் கொஞ்சம் தளர்ந்தாலும் நம் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலவீனமும் அந்த கேப்பை ஃபில் பண்ண வரும். அப்போ தான் நமக்கு அட்டாக் வர்றது, அப்போ தான் நமக்கு சோர்வாகிறது, ஊழியத்தை விடுவது, வேலையை விடுவது, குடும்பத்தை விடுவது, ஒரு முரட்டுத்தனமான வேலைக்கு போவது. இந்த செய்தியை படிக்கிறோம், கேட்குறோம். நம்ம ஊரில் நடந்த செய்தி. 10 வருட காதல், 10 வருட காதல். தன் தகப்பனை தாயை விட்டு தன் காதலிக்கு அவ்வளவு உதவிகளை செய்கிறான். ஒரு வண்டி ஒன்று வேணும்னு கேட்குறா. வண்டி தானே, 1 லட்ச ரூபா உனக்கு அனுப்புகிறேன், நீ வண்டி வாங்கி ஓட்டணும். உடனே அந்த வண்டி காணா போகுது. கம்ப்ளைண்ட் கொடுக்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. வைத்தியர் அவன் சொல்கிறான் அங்கேயே இந்த ரூட்டு கொடுக்குறான். வண்டி காணா போச்சுன்னா நேராக ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படிங்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல அங்கே இருக்கிற ஒரு காவலன், ஒரு போலீஸ்காரன் இவளை அட்டாக் பண்ணுறான், பிடிக்கிறான். இவர்களுக்குள்ளே காதல் ஏற்படுகிறது. என்ன கவனிக்கணும், 10 வருடம் இருந்த அதுக்கு என்ன பெயர்? திடீர் என்று இப்படி ஒன்று போகிறேன், இதுக்கு என்ன பெயர்? மனம் என்ன செய்கிறது? அப்போது 10 வருடம் காதலித்தது காதல் இல்லையா? அது அன்பு இல்லையா? அது மனம் இல்லையா? மனம் எப்படி மாறுகிறது? அப்படி என்றால் இந்த பூமியில் மனம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருடைய மனமும் மாறும், எல்லாருடைய மனமும் மாறும். ஆனால் வாழ முடியாது. அங்கே தான் இருக்குது விஷயம். வாழ முடியாது. கடைசியில் வாழ முடிஞ்சுதா? இல்லையே. போலீஸ்காரன் வேலையை விட்டான். அந்த பெண் வீட்டை விட்டு சிறைக்கு போகிறாள். அவன் அங்கேயே மறிக்கிறான். இப்போ நம்ம என்ன கேட்போம் தெரியுமா? அட பாவி பயலை, நம்ம பேசுவோம். அவள் தான் ஏமாத்திட்டா. அப்பன் நினைக்க வேண்டாம், அம்மாவை நினைக்க வேண்டாம், பிள்ளைய நினைக்க வேண்டாம், ஊரை நினைக்க வேண்டாம். இன்னும் பல வருஷம் சம்பாரித்து அவளுக்கு சவாலாக நீ வாழ்ந்து காட்டலாமே. அப்படி பேசுகிற நமக்கு ரொம்ப ஈஸி. அது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆத்துமா தான், ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தை தான், ஒரு மனிதனுக்கு ஒரு நினைவு தான், ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்வு தான். அந்த காதல் அன்பு என்று வரும் பொழுது அதை அங்கே அவன் தத்தம் செய்கிறான். அந்த அன்பை உள் வாங்கி கொண்டு இவன் அன்பை அங்கே பரிமாற ஆரம்பிக்கிறான். அங்கே 2 பேரும் ஒரே ஃபிட்னஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது 2 கண்ணையும் மூடி குருடனை போல அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான். இந்த அன்பு இப்படி போயிடுவான். இது கர்த்தருக்கு தெரியும், இது கர்த்தருக்கு தெரியும். அதுக்கு தான் அவர் முன்கூட்டியே என்ன செய்கிறார் அப்படின்னா, இது டேஞ்சர், இவனை கவுத்துரும், இந்த ட்ராவல் ரொம்ப நாளைக்கு நிற்கான்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவிகள் வழியில் நிற்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருந்தால் நீ பாக்கியவானாக இருக்கிறான். என்னை ஆராதிக்கணும் அப்படின்னா முழு மனசோடு ஆராதி, முழு பலத்தோடு ஆராதி, முழு அன்போடு என் ஆராதின்னு கர்த்தர் ஏன் சொன்னார் தெரியுமா? எதற்காக கர்த்தர் ஓய்வு நாள் என்கின்ற ஒரு நாளை வரமுறைப்படுத்தி என் ஜனங்களை ஆற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள் என்று பைபிள் எழுதியிருக்கார் தெரியுமா? எதற்காக அப்படின்னா, இந்த ஜனங்கள் தனித்து வாழ முடியாது. அதற்காக தான் பைபிளில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அப்படிங்கிற வரியை ஸ்ட்ராங்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு ஆத்துமா இன்னொரு ஆத்துமாவை தேடும் தேடும். அதுக்கு எந்த இடத்தில் கொஞ்சம் பசுமை இருக்கிறதோ அங்கே ஒட்டி கொள்ளும். அப்போது இந்த பலன் போயிடும், பலனெல்லாம் போயிடும். இந்த அன்பு இருக்கிறதே, அன்பில் தவறான அன்பு உண்மையான அன்பு என்பது இல்லை. அன்பு என்பது ஒன்று தான். அன்புக்கு ஒரே ஒரு உயிர் தான், அன்புக்கு ஒரே ஒரு வழிதான், அன்புக்கு ஒரே ஒரு பாதை தான், 2 பாதை இல்லை. அது தவறோ சரியோ ஒரே பாதை தான். தாவீது சொல்லுவார், என் உள்ளம் குழம்புகிறதும்பார். பைபிளை படிச்சுப்பார், என் உள்ளம் குழம்புகிறது, குழம்பும். தாவீது சொல்லுவார், யோபு, ஐயோ பிரேத குழிகளை காட்டுங்கள், நான் படுத்துக்கிறேன், எனக்கு பிரேத குழி ரெடியாக இருக்கும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாக தயாரும்பார். ஏன் அப்படி என்றால், பைபிள் சொல்கிறபடி அந்த உள்ளம் குழம்பு ஒன்றும் இல்லை.
இந்த நெகத்தை பேத்துருங்க, இந்த சதை என்ன செய்யும்? துடிக்கும். ஏன்னா ஒட்டி இருக்கிறது. இதுதான் நிலை. நம்ம புரியாதவர்கள், அவனுக்கு புத்தி இல்லாத பையங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியலிங்க, அப்பாவும் நினைக்க வேண்டாம், சவாலாக வாழ வேண்டாம், அப்படி அல்லது அவன் உள்ளம் குழம்பும், அப்படியே குழம்பும், தடுமாறும், தாளம் போடும், கலங்கும், படுத்து புரளுவான், கத்திருப்பான், என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் குழம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டாக ஒரு அசுத்தாவி உள்ள வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கும். அந்த நேரத்தில் ஏற்கனவே வசனம் படித்தவனாக இருந்தால், ஏற்கனவே ஜெபிக்க தெரிந்தவனாக இருந்தால், ஏற்கனவே கர்த்தரை அறிந்தவனாக இருந்தால், தன் ஆறுதலுக்காக தாவீது சொல்றாரே, எனக்கு நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை விட தேவ ஆலயத்தில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன் என்று தன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை எழுதியது தாவீது. அப்போ இவனுக்கு இந்த திருப்பங்கூர் தம்பிக்குலாம் தெரியல, அவனுக்கு வானம் பூமி ஆதி அந்தம் உலகம் எல்லாமே அவன் காதலி தான். அவள் பிரிந்த உடனே தான் அனாதை என்று நினைக்கிறான், தனக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறான். அவன் உள்ளம் குழம்ப, போராட, வேதனைப்பட, அவன் அந்த வேதனை உச்சத்துக்கு போகும் பொழுது சாத்தான் காதிலே பேசுகிறான். அந்தகாராவி உள்ளே இறங்குகிறது. மரித்து விட வேண்டியதுதான் மரணம். பைபிள் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். சரியாக ஒரு ஏரியாவையே காலி பண்ணிட்டான். ஒரே கல்லால் 3 மாங்காய். போலீஸ்காரனும் அடிச்சிட்டான், பெண்ணையும் அடிச்சிட்டான், பெரிய உழைப்பாளி தியாகச்சமலையை அடித்து கொண்டுட்டான். இதுதான் சாத்தான். இப்போ அதுக்காக தான் வேதத்தில் கவனமாக இருங்கள், ஜெபத்தில் இருங்கள், பசுத்த ஆவியானவருடைய பலத்தை இழக்காதிருங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? இதுதான் போயிடுச்சு, அவ்வளோதான். டோட்டல் வாஷ் அவுட்டுமாங்க, எல்லாம் உருகிடுச்சு. மனம் உருக ஆரம்பிக்கிறது, மனம் உருக ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒருவன் மட்டும்தான் தேற்றிக்கொள்ள முடியும், அவன்தான் கர்த்தரை அறிந்தவன். பைபிள் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ உலகத்துக்கும் நமக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? எது இழந்தாலும் மீண்டும் எழுந்து வந்து விட முடியும். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பவரை விட நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. அபிஷேகம் விலையேற பெற்றது. அவ்வளோ பெரிய ஒரு பவர். தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொண்டான். பைபிளில் ஆண்டவர் வரி சொல்லுவார், அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது யார் சொன்னா தெரியுமா? ஜீசஸ் பைபிளில் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களா? யாராச்சும் நண்பர்கள்? ஏமா நண்பர்கள்லாம் அது வேறு, நட்பு அன்பு அந்த வேறு. நான் அதுக்கு சில உதாரணம் சொல்ல பாருங்களேன். நான் காலை டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். அன்பு என்பது என்ன தெரியுமா? நம்ம இப்போ பார்க்குறோமே பேசுகிறோமே அது இல்லை அன்பு. அன்புக்கு 8 பெயர் இருக்கிறது. அன்பு என்றால் நேயம், பரிவு, பாசம், காதல், நட்பு, பற்று, கருணை, ஈரம். இவ்வளவும் இருக்குது. யாரும் எழுத வேண்டாம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு கிடைச்சிடாது. சொல்லுதா? இப்போ ஒரு அன்புக்கு இவ்வளோ பெயர். கடைசியில் எப்படி ஈரம், நெஞ்சில் ஈரம் இல்லை உனக்கு, அப்படியே ஈரம் காஞ்சிட்டாம்பாங்கல்ல, அது அன்பின் அடையாளம். 8: நேயம், பரிவு, பாசம், காதல், நட்பு, பற்று, கருணை, ஈரம். உண்மையான அன்பு என்பது கலாத்தியர் புஸ்தகத்திற்கு பற்றியா, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாடையாது, சனமடையாது, அந்த மாதிரி அந்த அந்த ஆவியின் கனிகள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பு என்பது ஒரு நபரின் வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவின் மனப்பான்மை. என்னால் இவன் வாழணும், இவன் நல்லா இருக்கணும், இதுதான் கர்த்தர். கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஏன் சர்ச்சுக்கு இயேசு வாழ்கன்னு வைக்கணும் அப்படின்னா, வாழ வைத்தது இயேசு. நான் அடிக்கடி சொல்லுவோம், என்னை பெற்றவள் தாய், எனக்கு பெயரிட்டவர் ஆண்டவர் இயேசு. அப்போது ஜீசஸ் ஒருவர் தான், இவன் என்னை நம்பிவிட்டான், இவனை எப்படி ஆகிலும் கை தூக்கி விட்டு விட வேண்டும். இதுதான் அன்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் உண்மையான அன்பு. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவின் மனப்பான்மை. நம்மிடத்தில் வந்த அத்தனை பேரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். இது நிபந்தனையற்றது, சுயநலமற்றது. இதுதான் அன்பு. இது பெறுவதை விட கொடுப்பதை அதிகம் விரும்பும் அன்பு. இது எதிர்பார்ப்பில்லாமல் செயல்படும் அன்பு.
தன்னை இழக்கும், அதோடு புரிதலும் கருசனையும் அதிகம் கொண்டிருக்கும். புரிதலும் கருசனையும் அதிகம் கொண்டிருக்கும், பெறாது கொடுக்கும், தன்னை இழக்கும். இதுதான் அன்பு. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் மனம் சிலரை சில சூழ்நிலையை சுற்றும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் எசேக்கியா பிரான்சிஸ் இப்படி ஒரு பாட்டு, நம்ம மனம் சுற்றி சுற்றி வருதே தானா எசு ராசாவேன்னு பாடுவார். ஏன்னா அந்த இளைஞர்களுக்காக அந்த பாட்டை, நாங்கள் திருமணம் முடிக்காததுக்கு முன்னாடி தேனிக்கு போகல அந்த பாட்டை பாடி தான் எங்களை ஆட வைப்பார் அவர். அப்போ அது மனசு சுற்றும், அது இயல்பு, அது இயற்கை. இதற்கு நீங்கள் எந்த கடிவாளமும் போட முடியாது, மனம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்கிறேன் கேளுங்க, இந்த உலகத்தில் 100%, 90% ஜனங்கள் உங்களை விசாரிப்பதும் உங்களை நெருங்கி உங்கள் காரியங்களை கேட்பதும் செய்திகளை தெரிந்து கொள்ளதான். புரியுதா உங்களுக்கு? செய்திகளை தெரிந்து கொள்ளதான். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு மொபைல் போச்சு, என்ன நடந்தது அப்படின்னா, ஏதோ நடந்து விடுங்க அப்படின்னு போயிடுவோம். ஆனால் சிலர்கிட்ட சொல்லுவோம். அந்த சிலர் யார் தெரியுமா? நான் நம்புகிறவர்கள், நான் நேசிக்கிறவர்கள். அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் நேசிக்கிற கும்பல், இன்னொரு விஷயம் உங்களை நேசிக்கிற கும்பல். நம்ம எங்கே நம்ம ஏமாந்துருவோம்? நாம் இவங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு கூட்டம் இவர் தான் நல்லவர் நம்மளை நேசிக்கிட்டு இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆபத்தில் அவங்க தான் வந்து நம்மோடு நிற்பாங்க. எத்தனை பேருக்கு சந்த விஷயம் புரியுது? இப்படி தான் எல்லாத்தையும் சொல்கிறான். மிச்சம் 10% மக்கள் இருக்காங்க பற்றியா? இப்போ 90% ஜனங்கள் செய்திகளை சேகரிக்கவே பேசுகிறார்கள் நம்மோடு. செய்திகளை சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, உக்காந்தியா, என்ன பண்ணுற, ஏதாச்சு, பணம் என்னாச்சு, காசு என்னாச்சு, டியூட்டி என்னாச்சு, அது என்னாச்சு பேசுகிறாங்கல்ல. உன் தகவலை தெரிந்து கொள்ள தான் பேசுகிறார்கள். மிச்சம் 10% ஜனங்கள் உள்வாங்கி கொண்டு நேரம் வரும்பொழுது திருப்பி உன்னை தாக்கி விடுவார்கள். நான் சபை பிதாவாக, உங்கள் தகப்பனாக, உங்கள் போதகராக என் உள்ளத்தில் தேவன் கொடுத்த 2 நாள் பாரத்தை உங்களோடு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுகிறேன். 90% ஜனங்கள், 90% ஜனங்கள் உங்களோடு பேசுவது உங்கள் செய்தியை சேகரிக்க. 10% ஜனங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களை தொட்டால் இந்த திரும்ப உங்ககிட்ட வாங்கின செய்தியை திருப்பி உங்களுக்கே அட்டாக் பண்ணி உங்களை எச்சரிப்பார்கள். இந்த பைபிளில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு நம்பிக்கை துரோகம், நம்பினவர்களுக்கு பண்ணுகிற துரோகம், வாக்கு பண்ணினவர்களுக்கு துரோகம். பைபிளில் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது, உன்னிடத்தில் கபடமில்லாமல் பழகும் உன் சகோதரனுக்கு தீங்கு செய்யாதிருப்பாயாக. உங்களுக்கு சொல்லுகிற செய்தியை கவனிங்கள். இந்த இடத்தில் தான் நம்பினவர்கள் ஏமாற்றினார்களே, இவர்களை நம்பிதானே மனம் திறந்தேன், இவர்கள் நம்பிதானே உங்களோடு உலாவினேன். இப்போ என்னுடைய பர்சனாலிட்டியும் கை வச்சுட்டாங்களே நினைக்கும் பொழுது அவன் உள்ளம் ஆடுகிறது, உள்ளம் குழம்புகிறது. எனக்கும் உங்களுக்கும் அப்படிதான். அந்த நேரத்தில் உள்ளே ஆவியானவர் என்று ஒருவர் இருந்தால் அவர் வெளியே வருவார். மகனே, திடன்கொள், திடன்கொள், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. பெலிஸ்தியரை முறியடித்தது போல நான் எதிராளியை முறியடிப்பேன். உலகம் மாறும், நான் மாற மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற சத்தத்தை அவன் மறந்து பல ஆண்டுகளாச்சு. இந்த காதல், இந்த நட்பு, இந்த உறவு, இந்த பந்தம், நீதான் நான் தான் நீங்கிற அந்த டையப் எங்கே போய் முடியும் அப்படின்னா, வேதத்தையும் தேவ பிரசனத்தையும் மறக்கடித்து மரண சிந்தைக்கு கொண்டு போய் விட ஆரம்பிக்கும். ஜனங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் இது. அழுகிறான் தாவீது, தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொள்ளுகிறான் தாவீது. அழுகையில் பல விதம் இருக்கு. பலத்தால் இடைகட்டி கொள்வது, நீதிமொழிகள் 31:17 ஒரு பெண் தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டாள், அந்த பலம் வேற. நீதிமொழிகள் 31:17 பாருங்களேன், தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், இந்த பலம் வேற. இது என்ன பலம் தெரியுமா? விடிய விடிய வேலை, புருஷனை சமாளிக்கணும், பிள்ளையை சமாளிக்கணும், குடும்பத்தை சமாளிக்கணும். இப்போ பிள்ளைங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு பகலுக்கு வரீங்க, இந்த பலம் வேற. முடியல ஆனால் உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த பலன் வேற. இது ஃபிசிக்கல் பலன். இது ஃபிசிக்கலும் மென்டலும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகுது, இந்த பலன் வேற.
இதை விட ஒரு பலசாலியை காட்டுற 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18:46 ஆண்டவர் எலியாவை பலப்படுத்தினார். வார்த்தையை பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால், திரும்ப சொல்லுங்க, இங்க பாருங்க வசந்த நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. எலியாவின் மேல் இருந்ததினால், எலியாவின் மேல் இருந்ததினால் சொல்லு. நல்ல வேலை தப்பிச்சடா பாங்க, நல்ல வேலை தப்பிச்ச ஒப்பம் இருந்ததுனால, நல்ல வேலை தப்பிச்ச உன் அண்ணா இருந்ததுனால, நல்ல வேலை தப்பிச்ச உன் ஆண்டவர் இருந்ததுனால, நல்ல வேலை தப்பிச்சங்கிறதுனால அவன் சொல்லுது. வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன்னை அரை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். ஓடி தப்பித்தான். எப்படி சொல்லுங்க? கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்ததினால். ஐயா அம்மா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. எலியா பயங்கரமான ஆளு. ஒரு ராஜ்யத்தின் தளபதிக்கே சவால் வர்றான். என்ன கவனிக்கணும், ஆண்டவருடைய மிகப்பெரிய பாரம் உங்களோட பேசுவது. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுதான். என்ன சொல்லி அழுதான் தெரியுமா? நான் சாக போறேன் அப்படின்னு அழுதான். ஏன் சாக போறேன் அழுதான் தெரியுமா? நான் ஒருத்தனை தனியா இருக்கிறேன், என் கூட யாரும் இல்லைன்னா. பைபிளை பாருங்க, நான் சாக போறேன்னா ஏன் அப்படின்னா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க அப்படின்னு பாடுறான்ல வேத வசனம். அது நான் தனியா இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் தனிமை அவனை பலவீனப்படுத்தும். இதான் பைபிள். எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் தனிமை அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சேரும். நான் தனியா இருக்கிற ஆண்டவரே, ஒருவனா இருக்கிற ஆண்டவரே. சில மனைவிமார்கள் புரிஞ்சவங்க புருஷனுடைய நிலையை அறிஞ்சு கைட் பண்ணிடுவாங்க. சில நல்ல நண்பர்கள் புரிந்தவர்கள் கைட் பண்ணிடுவாங்க. எலியா பயங்கரமான ஃபயர்வான பர்சன், அவன் பெரிய ஆளு. அவன் ஆண்டவர்கிட்ட போய் அழுகுறான், எனக்கு வாழ பிடிக்கல, என்னடாச்சு உனக்குங்கிறார் ஆண்டவர். நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன், நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன். எப்படா அப்புறம் இவ்வளோ தூரம் ஓடி வந்த? எப்படி இவ்வளோ தூரம் நீ ஓடி வந்த? இப்போ வார்த்தையெல்லாம் சேர்ந்து படிங்க. கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா உங்களை பார்த்து? தேவக்கரம் உங்கள் மேலே இருக்கிறதுனால நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்க. இதான் கீ வேர்டு. இதான் கர்த்தர் என்னோடு பேசினாரு. நீ ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுற சபைக்கு பல கண்டங்களை கடந்து வந்த நீ வந்தியா? கர்த்தருடைய கரம் உண்மையில் இருந்தபடியினால் நான் வந்தனா. இப்போ சொல்கிறேன், இது போல் நீ என்னென்ன வரபோதோ ஜெயிப்ப. எப்படி? கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியால். தனிமையை யாரும் விரும்புவதில்லை, தனிமையை யாரும் விரும்புவதில்லை. தனிமையாய் மனிதன் வாழ முடியாது. இந்த மரணங்கள் அதனால் தான் நடக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை நம்புகிறவர்களுக்கு உண்மையாயிருங்கள். உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் என்று யாராக இருந்தால் அவர்களுக்கு உண்மையான நண்பனாகவே இருங்கள், உண்மையான தோழனாக இருங்கள், உண்மையாக தோழியாக இருங்கள். அவர்கள் நிலையை அறிந்து பழகுங்கள், அவங்கள சூழ்நிலையை அறிந்து நீங்கள் உதவி செய்யுங்கள். எலியா போன்ற மனிதனே பரிதபித்தான், நான் தனிமையை விரும்பவில்லை ஆண்டவரே, நான் மரிக்கிறேன் என்று. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தபடினாலே மறுபடியும் அவன் கர்த்தருக்காக வாழ முடிந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ பலன், பல பலன். அந்த பெண்ணுக்கு இருந்த பலன் வேற, இந்த பலன் வேற. யோசேப்புக்கு ஒரு பெரிய பலன். இங்க பாருங்க, யோசேப்பு அழுதான். என்ன தெரியுமா பிரச்சனை? தாவீதுக்கு வந்தது போல யோசேப்பை குடியில போட்டு காலி பண்ணது சத்ருவா இருந்தா பொறுத்து இருப்பான். சொந்த சகோதரனே அவனை காலி பண்றான். என் சொந்த சகோதரனே, கூட பிறந்த தம்பிகளே காலி பண்றான். அந்த குழிக்குள்ள போட்டான். அப்புறம் ஒரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டினுடைய ராணி அவள் சுயநலத்துக்கு அவன் இசைந்து வரவில்லை என்பதனாலே அவளை சிறைக்கு அனுப்புகிறாள். சிறைச்சாலையில் ஒரு நண்பன் கிடைக்கிறான். நண்பா, நீ வெளியே போற, நீ போனீன்னா நான் 2 பேரும் ஃப்ரெண்டாக தானே உள்ளே இருந்தோம், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன்னு மனசில் வச்சுக்கோ, எனக்கு ஜெபம் பண்ணு, இதை ராஜா கிட்ட சொல்லு, ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூட என்னை எப்படியாவது காப்பாற்றிடுறான்னு சொல்லி விட்றான் யோசேப்பு. நீங்கள் பைபிளை படித்து பாருங்க, சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு கண்ணீராக. சொல்லி விட்றான். பைபிள் சொல்லுகிறது அவன் மறந்து போனான். புரிகிறதா?
அவன் மறந்து போனான். அவன் மேல வருத்தம் இல்லை, உலகம் இதுதான், மறந்துதான் போவான். சகோதரன் மறந்தான், போத்திபார் வீட்டில் அந்த வீட்டார் மறந்தார்கள், சிறைச்சாலையில் இந்த நண்பன் மறந்தான், தனித்து விடப்பட்ட குருவியை போல இருக்கிறான். எல்லாரும் மறந்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் மறக்கவே இல்லை. அவன் ஜெயிச்சு வந்தான். அவங்க அப்பா அவனை ஆசீர்வாதம் பண்ணாரு. என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் தெரியுமா? பைபிளில் நம்ம யாருடைய ஆசீர்வாதம் சொல்லுவோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் பண்ணுவோம். யாக்கோபுடைய மகன் தான் யோசேப்பு. அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? டே, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விட, என் அப்பன் ஈசாக்கு ஆசீர்வாதத்தை விட, உங்க அப்பன் யாக்கோபு என் ஆசீர்வாதத்தை விட உன் மேல, உன் சிரசு மேல, உன் சந்ததி மேல என்னுடைய கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரான்னா எல்லாரும் மறந்தார்கள். நான் சொல்றேன், உண்மையானவர்களை மறந்துடாதீங்க, உதவி செஞ்சவங்களை மறந்துடாதீங்க. இதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எனக்கு என்னை டச் பண்ண ஒரு பெரிய வசனம் என்ன தெரியுமா? தாவீது பட்சபாலை ஆறுதல் படுத்தினானா. ஏன் ஆறுதல் படுத்தினான் தெரியுமா? சரிக்கிட்டான். அவ்வளோ பெரிய பலசாலி ஜாம்பவான் சரிக்கிட்டான். கணவனை இழந்துட்டா, ஒரு பிள்ளையை பெற்று பிள்ளையும் இழந்துட்டா. ஏங்க, நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக கேரக்டர் தானாக வந்துடும். இன்னொருத்தனுடைய மனைவி தனக்கு மனைவி ஆக்கிட்டான். அவன் புருஷனும் மறிக்கிறான். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து பிள்ளையும் மறிக்குது. அவன் மைண்ட் எப்படி இருக்கும்? சொல்லுங்க சகோதரிகள், சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. புருஷனும் மறிக்கிறான், பிள்ளையும் சாகிறான். அவன் இன்னொருத்தனுடைய மனைவி தனக்கு மனைவி ஆக்கிட்டான். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? எதுக்கு வாழணும்? ஏன் வாழணும்? நமக்கு என்ன இருக்குது? புருஷனும் செத்துட்டான், புள்ளையும் செத்துடுச்சு. நம்ம ஏன் இவங்க கூட ட்ராவல் பண்ணணும்? ஏன் இருக்கணும்? நம்மளும் செத்துடலாமா? என்ன வருமா வராதா? இதை தாவீது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. தாவீதுக்கு ஒரு மனைவி இல்லை, பல மனைவிகள். அவன் நினச்சானா, நீ உதச்சி செஞ்சுட்டு 100 ஆளே கல்யாணம் பண்ண முடியும், மனைவி இருக்கிறா, பைபிளில் இருக்க ஆதாரம். கரெக்டாக தாவீது போய் பட்சபாலை ஆறுதல் படுத்தினான். என்னை கவனிக்கணும், பட்சபாலை ஆறுதல் படுத்தினான். ஒரு தீங்கே நடந்தாலும் திரும்ப தெய்வீகம் அங்கே வருகிறது. உங்களால் யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் தான் ஆறுதல் படுத்தணும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களால் யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் தான் ஆறுதல் படுத்தணும். உங்களால் ஒரு உயிர் போயிடுச்சு, உங்களால் ஒரு ஒரு குடும்பம் கெட்டுடுச்சு, உங்களால் ஒரு மனசு பாதிக்கப்பட்டுடுச்சு. இதெல்லாம் மனசில் வச்சு தான் கர்த்தர் தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம நினைப்போம் ஆடுறது, பாடுறது, கொடுக்கறது, ஓடுறது, இதெல்லாம் என்னை நம்பி வந்துட்டா உடஞ்சி அழுவுறா. அழல. சிலர் அழுகை வெளியே தெரியும், சிலர் குமுறுவாங்க, அப்படியே மனசு தளரும். தாவீது அவளை சமாதானப்படுத்தினான். அது அற்புதமான ஒரு வசனம், அற்புதமான வசனம். 2 ராஜாக்கள் 2 சாமுவேல் புத்தகத்தில் இருக்க அந்த வசனம். சமாதானப்படுத்தினான். என்ன பாருங்கள், சமாதானப்படுத்துவது ஒரு ஊழியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஊர் உலகத்தெல்லாம் பண்ண வேண்டாம். உங்கள் கணவனை பாருங்கள், உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் சகோதரனை பாருங்கள், உங்கள் நண்பனை பாருங்கள், உங்கள் தோழனை பாருங்கள், உங்கள் தோழியை பாருங்கள். சமாதானப்படுத்துகிற அந்த வேலையை தாவீது செய்தார். அதனால தான் பைபிளில் இயேசுநாதருக்கே ஒரு பேர், தாவீதின் குமாரனே. அப்போ அவன் செஞ்ச தப்பை பைபிள் அடையாளம் காட்டல, அவங்ககிட்ட அந்த நல்ல கேரக்டர் அடையாளம் காட்டுது. நல்ல கேரக்டர். சமாதானப்படுத்தினான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அழுகை என்பது பொதுவானது தான். எல்லாரும் அழுதுக்கும் அண்ணால் அழுதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமாவா இல்லையா? அண்ணால் அழுதாங்களா ஆலயத்தில் போய்? ஊழியக்காரனுக்கு தெரியல. நான் இந்த பைபிளை இந்த 2 நாளாக உள்வாங்கி கலங்கின கண்களோடு தியானித்து தேவனுடைய உதவியோடு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்.
எல்லாரும் அழுததுக்கும் அன்னாள் அழுததுக்கும் வித்தியாசம் இருந்தது. ஊழியக்காரனுக்கு புரியல அது. உங்களை எனக்கு புரிய நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களை எனக்கு தெரியும் நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு தான் தெரியும். எனக்குள்ள தேவ ஆவியான செயல்படும் போது ஓரளவுக்கு தெரியும். இல்லைன்னா நான் 10ஓட 11 தான் உங்களை பார்ப்பேன். ஏலி சொல்கிறேன், என்னம்மா காலையிலே வந்து அழுவுற? சொல்கிறேன், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி உலக பெண்களை போல நான் மதுபானம் அருந்தி விட்டு வந்து நான் ஒன்றும் அழலை. நான் மனக்லேசம் உள்ள பெண். மனக்லேசம் உள்ள பெண். மனக்லேசம்னா மனம் நொறுங்கி போனவனா, மனம் குழம்பி போனவனா, மனசு உடஞ்சி போனவனா. என் மனம் அப்படியே குழம்புது. அவன் நேரம் எங்கே வந்தா தெரியுமா? ஆலயத்துக்கு. இவ அழுகைக்கு மற்ற அழுகைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இவளுக்கு ஏற்பட்டது நம்பிக்கை துரோகம். இப்போ நான் வழியை பற்றி சொன்னேன்ல, பல வழிகளை சொன்னேன். இப்போ உங்களுக்கு 8 வழிகளை சொன்னேன். இந்த வழி நம்பிக்கை துரோகத்தால் ஏற்பட்ட வழி. என்னன்னா, தனக்கு குழந்தை இல்லை, தன் புருஷனுக்கு இன்னொரு மனைவி அவளே கல்யாணம் பண்ணி வைக்கிறா. நீ நல்லாடுறா, நீ 10 பிள்ளை பெற்றாலும் 2 பிள்ளை பெற்றாலும் அதுவும் என் பிள்ளை தான், நீ வேற நான் வேறையா, நம்ம ஒன்றா இருப்போம் ஒரே குடும்பத்தில் அப்படின்னு விரும்பி எதிர்பார்த்து அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறா. அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே தன்னை உருவாக்கி கட்டி நீ ஒரு குழந்தையை பெற்று அந்த பிள்ளையை நான் தாளாட்ட வேண்டும் என்று விரும்பின அன்னாளுக்கு அவள் முள்ளாய் மாறினாள். அது அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதான் நம்பிக்கை துரோகம். என்ன நினைச்சனோ அது நடக்கலை. இப்படி இவன் மாறுவான்னு நினைக்கல. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? அதான் சொல்கிறா பாஸ்டர்கிட்ட வந்து ஏலிகிட்ட, ஐயா நான் மற்ற பெண்களைப் போல அழலை, நான் மனக்லேசம் உள்ளவள், நான் ஏமாற்றப்பட்ட பெண், மனமுடைந்த பெண். அப்போ சாத்தான் என்ன பேசியிருப்பான்? நீ செத்து போயிடுன்னு இருப்பான். நம்ம ஏன் இன்னும் சாகாமல் இருக்கோம் தெரியுமா? நமக்கு ஒரு ஆலயம் கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு ஆண்டவர் கிடைச்சிட்டாரு, நமக்கு ஒரு சாமி கிடைச்சிட்டார், நமக்கு ஒரு தெய்வம் கிடைச்சிட்டாரு. அதான் மற்ற கண்ணீருக்கும் அன்னாள் கண்ணீருக்கு வித்தியாசம் இருக்குது. அன்னாள் கண்ணீர் துரோகத்தின் கண்ணீர். நான் சொல்லட்டுமா, உங்களால் யாரும் கண்ணீர் கூடிய வரை வடிக்கக்கூடாது. அப்படி வடிக்கிறாமல் இருந்தால் தாவீதை போல போய் சமாதானம் பண்ணி அவங்கள சரி பண்ணிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவளை சமாதானம் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் ஒரு சாலமோன் பிறந்து அவளுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து அவளை உயர்த்தினான். மனசாட்சி உள்ள தாவீது. இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11 அதிகாரத்தில் எந்த வீட்டில் கண்ணீர் விட்டார் இயேசு? லாசர் வீட்டில். மார்த்தாள் மரியாள் 2 பெண்கள். இயேசு வழக்கமாக தங்குவார், வெறுங்கையோடு அங்கே போக மாட்டார். அன்புக்குரிய குடும்பம். லாசர் மரிச்சிட்டான். ஆனால் இயேசு மறுபடியும் அவன் உயிரோடு எழுப்பதான் போகிறாரு. அவன் உயிரோடு எழும்பிடுவான்னு அவருக்கு தெரியும். செத்தவனை உயிரோடு எழுப்ப போகிறான்னு அவருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு எதுக்கு இயேசு அழுதார் அப்படின்னா, எது தெரியுமா அவரால் பார்க்க முடியல? தன்னை உயிராய் நேசித்த மார்த்தாளும் மரியாளும் புலம்பி அழுத அந்த காட்சியை இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இயேசுவும் அழுதார். பைபிளை போட்டிருக்கா, பைபிளே ஒரு சின்ன வசனம் அதுதான், இயேசு கண்ணீர் விட்டார்னு. புரியுதா உங்களுக்கு? தான் உயிராக நேசிக்கிறவங்க அழ உண்மையானவர்கள் ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள். என்ன தமிழ் ஐயா, சரிதானே? எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை கவிதைகளையும் அத்தனை சத்தியங்களையும் அத்தனை காதலையும் அத்தனை பொருளாதாரத்தையும் இந்த முழு வேத புத்தகத்திலேயே நீங்கள் தியானிக்க முடியும். தன்னை நேசிக்கிற ஒரு குடும்பம். அப்போது அன்னாளுடைய கண்ணீருக்கும் இயேசுவின் கண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணீர்களில் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீங்கள் அவர் மேலே பிரியமாக அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் அழுறத பார்த்து அவரும் அழுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் அழுறத பார்த்து அவரும் அழுவார். கண்ணீர் விட்டார் இயேசு. என்ன சொல்லி அழுவுறா? நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தா ரபி என் தம்பி இறந்திருக்க மாட்டான்லன்னு அவ புலம்பி அழுத பார்த்த உடனே இவரும் மாம்சத்தில் இருந்ததுனால இயேசுவும் சேர்ந்து அழுதார். அந்த சேர்ந்து அழுகிற அந்த பந்தம் இருக்கிறதே, இதுதான் லவ், ரியல் லவ். ஆமீன் சொல்லுங்க பார்க்கும். டைம் பார்த்து கைட்டி விடாதீங்க.
நல்லா வாங்குகிறோம், போகிறோம், சாப்பிட்றோம், நலுங்க வைக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், எதேதோ பண்ணிக்கிறோம், கொடுக்குறோம், வாங்குகிறோம். ஒரு குடும்பம் தவிக்கும் பொழுது, கண்ணீர் வெடிக்கும் பொழுது அப்படியே கழட்டி விடுறோம். பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய தீங்கு, இது மிகப்பெரிய அந்தகாரம். அதை விட இது மிகப்பெரிய கொடுமை. அதான் பவுல் சொல்லுவார், அழுகிறவர்களோடு நானும் அழுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ அன்பு உங்களுக்கு புரிகிறதா என்னன்னு? எத்தனை பேருக்கு அந்த அன்பு புரிகிறது? இவ்வளவும் புரிந்து கொண்ட தாவீது, இப்போ போடுப்பா 1 சாமுவேல் 30 போடுங்க. தாவீது தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொண்டான். 4ஆம் வசனத்தில் அழுதான், 6ஆம் வசனத்தில் பலப்படுத்தி கொண்டான். எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததினால் எலியா தப்பித்தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென். கர்த்தருடைய கரம் இருந்ததினால். எல்லாரும் எழுந்து நின்று, இந்த அன்பு, இந்த நெருக்கடி எப்படி உன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ள முடியுமா? உங்களால் கர்த்தர் இருந்தால் தான் முடியும். கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் உன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ள முடியும். புருஷன் அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், இந்த புலம்புறதை நிப்பாட்டு. உங்கள்கிட்ட கர்த்தர் இல்லை. எப்பா இவன் மாறுவான்ப்பா, இவன் மாறுவான். நான் ஒரு பிரசங்கம் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள். இந்த பிரசங்கம் பண்ண கல்யாண பிரசங்கம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள். எப்படி புரிந்து கொண்டு வாழ்வது? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவே முடியாது என்று புரிந்து கொண்டு வாழுங்கள். இதுதான் இப்போ நான் பேச போகிற புது செய்தி. புருஷன் மாறுவான், மனைவி மாறுவாள், மக்கள் மாறுவார்கள், இயற்கை மாறும், நீ நம்புகிற காதலன் மாறுவான், காதலி மாறுவாள். ஆனால் தாவீது தன்னைத்தான் பலத்தால் இடைகட்டி கொண்டார். இங்கதான் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இவ்வளவும் தாங்கிக்கிட்டு எப்படி நீ ஓடுற? இவ்வளவும் தாங்கிக்கிட்டு எப்படி நீ பேசுற? இவ்வளவும் தாங்கிக்கிட்டு எப்படி நீ வாழுற? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் ஓடினான். திருச்சபையே, உன்மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. நான் தனியானவன் என்று சொல்லாதே. ஒரு பெரிய பவர் உனக்குள் இருக்கிறது. அரவணைப்பு இல்லைங்க, அன்பு இல்லைங்க, ஆறுதல் இல்லைங்க, உதவி இல்லைங்க, நான் இருக்கிறேன் ஏன்பா நீ கவலைப்படுறன்னு சொல்ல ஒரு ஜீவன் இல்லைங்க. அப்படின்னு தான் அந்த உயிரெல்லாம் போயிருக்காதுங்க. பணம் இல்லாமையா, சுகம் இல்லாமையா, பலம் இல்லாமையா? உண்மையான அன்புக்கு இந்த உலகம் இயங்குகிறது. உண்மையான உறவுக்கு இந்த உலகம் இயங்குகிறது. உங்களுக்கு தெரியுமா? உண்மையான அன்புக்கு இந்த உலகம் இயங்குகிறது. என்னை உண்மையாய் நேசிக்க ஒருவர் உண்டா என்று உலகம் இயங்குகிறது. ஏன் அந்த நபர் நீங்களாக இருக்கக்கூடாது? ஏன் அந்த நபர் நீங்களாக இருக்கக்கூடாது? எத்தனையோ உடைந்து போன குடும்பத்திற்கு நீங்க உண்மையான தோழனா இருக்கலாமே, உண்மையான தோழியா இருக்கலாமே. உங்களிடத்தில் மனமிட்டு பேசுகிறவர்களுடைய ரகசியத்தை காப்பாற்றி அவர்களை கைதூக்கி விடலாமே. அப்ப எனக்கு யாரும் வேணானா கத்தரை பிடிச்சிங்க, கத்தரை பிடிச்சிக்கிங்க. மாத்தாளும் மரியாளும் கண்ணீர் விடும் பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டார். இயேசுவும் கண்ணீர் விட்டார். எனக்கு பலம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க.